எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லானை ஏத்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. தேவா சித்த வைத்திய நண்பர்களுக்கும் ரசவாத ஆய்வாளர்களுக்கும் நாம் அடுத்த பதிவு என்ன பார்க்க போகிறோன்னா, தாம்பரம். நீங்கள் செம்பு எல்லாத்துக்கும் தெரியும். தாம்பரத்தை களிம்பு கட்டி எப்படி செந்தூரம் பண்ணுறதுன்னு போன பதிவில் நாம் பார்த்தோம். இந்த பதிவில் என்ன பண்ண போகிறோன்னா, தாம்பரத்தை சுண்ணம் செய்வது எப்படி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரி, தாம்பரத்தை சுண்ணம் செய்யணுன்னா நம்ம கடையிலேருந்து வாங்கியோ இல்லை துருசுலேருந்து சத்து பிரிச்சோ பண்ணனா அது களிம்பு கட்டாத ஒரு செம்பிலிருந்து செஞ்சோம்னா அது சித்தர்கள் அந்தளவுக்கு வேலை செய்யாதுங்கிறாங்க. சில குறைபாடுகளும் உடம்புல வருங்கிறாங்க. அதனால் நாம் தாம்பரத்தை தூயவன் சொக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்மை நிறமாக, சொக்கன்னா எல்லாமே மஞ்சள் நிறங்கிறாங்க, ஆனால் வெண்மை நிறத்தை தான் சொக்கன் இருக்காங்க. இந்த மாதிரி வெண்மையாக தாம்பரத்தை நாம் சேஞ்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் கந்தகத்தை கொடுத்து அதை மடித்து கறி பண்ணி திருப்பியும் அதுக்கு மித்திரு சரக்கு கொடுத்து சங்குபாசன கட்டுக்களை கொடுத்து திருப்பி உயிர்ப்பிச்சிட்டோம்னா, அதாவது சத்துருவால் கொன்று மித்திருவால் எழுப்புதல், தாம்பரத்தை கரியாக மாற்றி திருப்பி மித்திரு சரக்கு கொண்டு அதை திருப்பி எழுப்பிட்டோம்னா அது வெண்மையாக முதல் தடவை உருக்கும்போது வெண்மையாக இருக்கும், இரண்டாவது முறை உருக்கும்போது முதல் தடவை உருக்கும்போது சாம்பல் நிறத்தில் இருக்கும், இரண்டாவது தடவை உருக்கும்போது வெண்மையாக இருக்கும், தூய செம்பு கிடைக்கும். அதுக்கு மேலே தான் நம்ம இதை சுண்ணங்கள் பண்ணணும், தாமரை சுண்ணம் பண்ணணும். இதோட செய்முறையை இப்போ நம்ம பார்ப்போம், படிப்படியாக பார்ப்போம் இது எப்படி செய்யுதுன்னு. முதல்ல தாம்பரத்தை இந்த மாதிரி ராவி பொடி பண்ணி வச்சுக்கணும். மின்னுது பார்த்தீங்களா, சுற்றி பண்ணி இந்த மாதிரி ராவி பொடி பண்ணிக்கணும். இதுதான் முதல் வேலை நம்மளுக்கு. இது சத்து பிரித்தும் பண்ணலாம், இல்லை கடையில் வாங்கின தாம்பரத்தையும் சுற்றி பண்ணி ராவி பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ராவி பொடி பண்ணிவிட்டு சுற்றி பண்ண தாம்பரம் எடுத்துக்கிறோம், ஒரு பழம் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இதில் ஏற்கனவே நெருப்புக்கு நின்ன கந்தகம், பூப்புடமிட்ட கந்தகம் சம அளவு கொடுத்து எலுமிச்சஞ்சாரில் அரைச்சி ஒரு புடமிட்டு எடுத்தால் இந்த மாதிரி கறி மாதிரி ஆயிடும், தாம்பரம் செத்து போயிடும், சத்துருவால் கொன்னாச்சு. சரி, தாம்பரத்தை இந்த மாதிரி கரியாக மாற்றி கார்பனாக மாற்றி திருப்பியும் சங்கு பாசனம் எல்லாத்துக்கும் தெரியும், சங்கு பாசனம். இந்த சங்கு பாசனத்தை நான் முறையாக சுத்தி செய்து பாவக்காய்க்குள் வைத்து புடமிட்டு எடுத்து சுத்தி செய்து இந்த சங்கு பாசனத்தை சோத்துப்பு கட்டு செய்து அந்த சோத்துப்பு கட்டுக்குள் வைத்து புடமிட்டு எடுத்தால் இந்த மாதிரி கடுங்கார சுண்ணமாயிரும். சங்கு பாசனம் இப்படி இருக்கிற சங்கு பாசனம் இப்படி கடுங்கார சுண்ணமாயிரும், கடுங்காரமாக இருக்கும். காரத்துக்கு மேல் காரம் ஏற்றினால் வாதம், காரம் ஏற்றினால் வைத்தியம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடுங்காரமான ஒரு சுண்ணம் கிடைக்கிது. இந்த சுண்ணத்தை இதை அரைச்சி வச்சு இந்த கரியான பவுடரில், செம்பு கரியில் இந்த சுண்ணத்தை சம அளவு கொடுத்து எலுமிச்சஞ்சாறு கொடுத்து அரைச்சி திருப்பி வெங்காயம் கொடுத்து உருக்குனிங்கன்னா சாம்பல் நிறத்தில் ஒரு செம்பு கிடைக்கும். சாம்பல் நிறத்தில் தான் கிடைக்கும், வெள்ளையாக கிடைக்காது, சாம்பல் நிறமாக கிடைக்கும். திருப்பி இரண்டாவது முறை உருக்கும்போது இந்த மாதிரி வெண்மையான செம்பு கிடைக்கும். தூயவன்கிறாங்க, சொக்கன் அப்படிங்கிறாங்க சித்தர்கள். சொக்கன்னா வெண்மையான தூயவன் அர்த்தம். இப்போ இந்த மாதிரி செம்பு கிடைக்கும் போதுங்க, இப்போ என்ன இதில் இந்த செம்பை வச்சு என்ன பண்ணலான்னா, இது ஆசிட்டுக்கு நிற்கக்கூடிய ஒரு செம்புங்க, களிம்பற்று நிற்கக்கூடிய ஒரு செம்பு. இது ஆசிட் ப்ரூஃபான செம்புன்னு வைங்களேன். இந்த செம்பை திருப்பியும் இந்த கந்தகத்தை வச்சு திருப்பியும் இது உருக்கி இந்த கந்தகத்தை கொடுத்தா பவுடர் ஆகிடும், வெண்மையான ஒரு பவுடர் ஆகும். இந்த பவுடரை எடுத்து நாம் எலுமிச்சஞ்சாரில் அரைச்சி புடமிட்டு எடுத்தால் இந்த மாதிரி நம்மளுக்கு தாம்பர சுண்ணம் கிடைக்கும். இதுதாங்க குரு சுண்ணம், தாம்பர சுண்ணம். அதாவது ஒரு உலோகத்தை சத்துருவால் கொன்று அதை கரியாக மாற்றி திருப்பியும் இன்னொரு பாசானத்தை கொடுக்கும்போது அது மித்ருவால் உயிர் தெழுப்பும்போது ரிக்கவரி ஆகிடுது. காப்பர் ரிக்கவரி ஆகுது. ரிக்கவரி ஆகி உங்களுக்கு வெண்மை நிறமாக அது தன்மை இழந்து, காப்பர் தன் தன்மை இழந்துடுது. அது நான் மெட்டல், அதாவது அன்னோன் மெட்டலாக மாறிடுது. அன்னோன் மெட்டலுங்கும் போதுங்க அது என்ன மெட்டல்னே தெரியாது. லேபில் கொடுத்தீங்கன்னா அன்னோன் மெட்டல் தான் காமிக்கும்.
அப்படி வந்து தன் தன்மை இழந்துருது. அப்படி இழக்கிற பொருளை வச்சு தான் நாம் வந்து குரு சுண்ணங்கள்லாம் பண்ணணும், தாமரை சுண்ணம்லாம் பண்ணணும். சித்தர்கள் இதை அணுமாற்றத்தை இந்த மாதிரி முறைகளில் அணுமாற்றம் செய்யுங்கன்னு சொல்லி பல ஓலைச்சுவடிகளில் எழுதியிருக்கிறாங்க, புத்தகங்கள்லேயும் வந்திருக்குது இப்போ. அதனால் நம்ம சித்த வைத்திய ஆய்வாளர்களும் ரசவாத ஆய்வாளர்களும் இந்த முறையில் போங்க. இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சரக்கு தான். தாராளமாக செஞ்சு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.